ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஐடி பார்த்தீங்கன்னா ரராரை. இதில் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பல்ப் எவ்வளோ பெருசு இருந்தது, செகண்ட் பாருங்கள் குட்டியாக தான் இருக்குது. ஆனால் இதுலேயுமே பாருங்கள் பூ வந்திருக்கு. நம்ம ரைன் லில்லி பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி பூ வந்திருந்துச்சு அப்படின்னா அதை வந்து மதர் பல்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதோட சைஸை வச்சு நம்ம எப்பயுமே வந்து அதை மதிப்பீடு பண்ணக்கூடாது. ஆல்ரெடி அது பூ பூத்துருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிம்சம்போ ரொம்ப பொடி பல்பாக தான் இருக்கும். இதில் பாருங்கள் ஒரு மொட்டு இருக்குது, ஆல்ரெடி 2 பூ பூத்த ஸ்டாக்குமே இருக்குது. பிம்சம்போ, அந்த மாதிரி மாலி, ரோசியா, இந்த வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா பல்ப்ஸ் ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். ஆனால் அந்த குட்டி பல்ப்ஸே பார்த்தீங்கன்னா பூ பூத்துருக்கும். ஸோ வந்து நம்ம பல்ப் சைஸை வச்சு நம்ம வந்து அதை வந்து கம்பேர் பண்ணவே கூடாது. ஏன்னா ஒரு வெரைட்டியில் பார்த்தீங்கன்னா பல்ப் நல்ல, இப்போ ஜெயண்ட் ஒயிட்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக இருக்கும். அந்த மாதிரி ஜம்போ இதோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக, ஜம்போலாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே பெருசாக இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோசியா வெரைட்டி தான். எவ்வளோ குட்டியாக இருக்குது பாருங்கள். அதுக்குன்னு இந்த குட்டியாக இருக்குது ஒன்றா அப்படி தருவேன் அப்படின்னு இல்லை. மேக்ஸிமம் இந்த ரோசியா, பிம்சம்போ, மாலி இதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே நான் ஒரு 4-5 பல்ப் அப்படி தான் வச்சு விட்டுருக்கேன். ஸோ வந்து சைஸை பார்க்காதீங்க, அதோட மெச்சூரிட்டியை மட்டும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இதெல்லாமே ஜெயண்ட் ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பெருசாகவே தான் இருக்கும் பல்ப்ஸ் எல்லாம். ஸோ எல்லாத்துக்குமே ஆல்ரெடி ஃப்ளவர் வந்த பல்ப்ஸ் தான் கொடுத்துருக்கேன். எல்லாமே மதர் பல்ப்ஸ் தான். ஸோ யாரும் சைஸ் சின்னதாக, ஒரு பல்ப் சின்னதாக இருக்குது ஒரு பல்ப் பெருசாக இருக்குது அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க, ஓகேங்களா?